வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய ஒரு முக்கியமான தொழில் நகரமா இருக்கக்கூடிய ஒசூருக்கு இனி வரும் காலகட்டங்கள்ல வர இருக்கக்கூடிய சில முக்கியமான மெகா ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஒசூரை பத்தி சொல்லணும் அப்படின்னா 1970ல ஒசூர்ல இருந்த இண்டஸ்ட்ரீஸ் மொத்தமே 10. அதே இது இப்ப 2024ல ஒசூர்ல 3500க்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அதே மாதிரி 1970ல ஒசூருடைய பாப்புலேஷன் அப்படின்றது வெறும் 9000. அதே இது இப்போ ஒசூருடைய பாப்புலேஷன் அப்படின்றது 6 லட்சத்துக்கும் அதிகம். அதே மாதிரி 1970ல ஒசூர் அப்படின்றது ஒரு டவுன் பஞ்சாயத்தா இருந்துச்சு. அதே இது இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற 21 மாநகராட்சிகள்ல ஒரு மாநகராட்சியா ஒசூர் இருக்கு. ஒசூருடைய இந்த வளர்ச்சி அப்படின்றது எதிர்பார்ப்புகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு வளர்ச்சி அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அந்த வகையில இந்த வீடியோல நம்ம இனி வரும் காலகட்டங்கள்ல ஒசூருக்கு வர இருக்கக்கூடிய சில முக்கியமான மெகா ப்ராஜெக்ட்ஸ், அதாவது பெங்களூரு ஒசூர் மெட்ரோ ப்ராஜெக்ட்ல தொடங்கி ஒசூர் சேட்டலைட் டவுன் ரிங் ரோட் ப்ராஜெக்ட் வரைக்கும் ஒசூருக்கு வர இருக்கக்கூடிய முக்கியமான மெகா ப்ராஜெக்ட்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒசூர் நியூ சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க். ஒசூர்ல ஏற்கனவே 2 சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படின்றது இருக்குது. இதோட சேர்த்து தான் இப்ப புதுசா மூணாவதா ஒரு சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படின்றத 3000 ஏக்கர் நிலப்பரப்பளவுல ரூபாய் 1800 கோடி ரூபாய் செலவுல இந்த ஒரு புது சிப்காட் இண்டஸ்ட்ரியல் பார்க் அப்படின்றதையும் கொண்டு வர போறாங்க. அது மட்டும் இல்லாம கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள நாகமங்கலத்துல ரூபாய் 1000 கோடி ரூபாய் செலவுல ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹவுசிங் டவுன்ஷிப் அப்படின்றதையும் கொண்டு வர போறாங்க. இதோட சேர்த்து ஒசூர்ல ஒரு டெர்க் டெர்மினல் அப்படின்றதையும் கட்ட போறாங்க. நம்ம லிஸ்ட்ல செகண்ட் பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒசூர் பெங்களூரு மெட்ரோ ப்ராஜெக்ட். பெங்களூர்ல இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒசூர் இன்னைக்கு பெங்களூருக்கு நிகரா வளர்ந்து வர்ற ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரியல் சிட்டியாவும் மற்றும் பெங்களூருக்கு நிகரான ஒரு ட்வின் ஐடி சிட்டியாவும் மாறிக்கிட்டு இருக்கு. அதுக்கு சில முக்கியமான காரணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒசூருடைய வெதர், அப்புறம் அங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியல் ஹப்ஸ், அப்புறம் இதோட சேர்த்து ஃபியூச்சர்ல வர இருக்கக்கூடிய ஒசூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அப்படின்னு பெங்களூருக்கு நிகரா ஒசூர் வளர்ந்து வரதுக்கு ஒரு முக்கியமான காரணங்களா இதெல்லாம் இருக்குது. சோ அதனால இந்த 2 சிட்டிஸ்க்கு இடையிலான பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை ஸ்மூத் ஆக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தான் பெங்களூருக்கும் ஒசூருக்கு இடையிலான ஒரு மெட்ரோ ப்ராஜெக்ட் அப்படின்றத கொண்டு வர கவர்மெண்ட் முடிவெடுத்திருக்காங்க. அதன்படி பெங்களூர்ல உள்ள பொம்மச்சந்திரால இருந்து ஒசூர் வரைக்கும் 23 கிலோமீட்டர் தூரத்துக்கு இந்த ஒரு மெட்ரோ ப்ராஜெக்ட் அப்படின்றது பிளான் பண்ணிருக்காங்க. அதுல 11 கிலோமீட்டர் அப்படின்றது தமிழ்நாட்டுக்குள்ளேயும் மீதமுள்ள 12 கிலோமீட்டர் கர்நாடகாக்குள்ளேயும் வருது. இதுக்கு நடுவுல 12 மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் அப்படின்றதும் வர இருக்கு. சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் தான் சவுத் இந்தியால அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இன்டர் ஸ்டேட் மெட்ரோ ப்ராஜெக்ட் அப்படின்றதும். சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட் சம்பந்தமா ரீசெண்டா கூட சிஎம்ஆர்எல் அபிஷியல்ஸ் பெங்களூரு விசிட் பண்ணி இது சம்பந்தமா டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல மூணாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒசூர் டெக் சிட்டி. சோ ஒசூர் ஏற்கனவே எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் உடைய ஹப்பாவே விளங்குது. சோ அந்த வகையில தான் ரீசெண்டா தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா ஒசூர்ல 500 ஏக்கர் நிலப்பரப்பளவுல ஒரு புதுசா ஒரு டெக் சிட்டி அமைக்க முடிவெடுத்திருக்காங்க. சோ அப்படி இந்த ஒரு டெக் சிட்டி அமைஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஒரு டெக் சிட்டில நிறைய ஐடி மற்றும் ஐடிஎஸ் ஃபிர்ம்ஸும் குளோபல் கெபாசிட்டி சென்டர்ஸும் அமையவிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம லிஸ்ட்ல நாலாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது டாடாஸ் நியூ இண்டஸ்ட்ரியல் சிட்டி. சோ டாடா குரூப்ஸ் ரீசெண்டா ஒசூர்ல ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டியை பில்ட் பண்ண முடிவெடுத்திருக்காங்க. சோ அதன்படி இந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டி அப்படின்ற ப்ராஜெக்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒசூர் பெங்களூருக்கு நிகரான ஒரு ட்வின் எலக்ட்ரானிக் சிட்டியா மாறிடும் அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. அதாவது டாடா ஜம்ஷத்பூர்ல அமைச்ச மாதிரியே ஒரு இண்டஸ்ட்ரியல் சிட்டியையும் ஒசூர்ல அமைக்க முடிவெடுத்திருக்காங்க. ஆனா ஜம்ஷத்பூர்ல ஒன்லி ஸ்டீலை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்க. அதுவே ஒசூரை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் செக்டார்ஸை ஃபோக்கஸ் பண்ணி இண்டஸ்ட்ரியல் சிட்டியை அமைக்க முடிவெடுத்திருக்காங்க. சோ இந்த ஒரு ப்ராஜெக்ட்டை முன்னெடுக்கிறது டாடா எலக்ட்ரானிக்ஸ். நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒசூர் சேட்டலைட் டவுன் ரிங் ரோட் ப்ராஜெக்ட். சோ ரீசெண்டா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பெங்களூருடைய அவுட்டர் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றத அறிவிச்சிருந்தாங்க. அதுல 4 முக்கியமான ரிங் ரோட் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்றதும் அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. அதுல ஒன்னு அவுட்டர் ரிங் ரோட் ப்ராஜெக்ட், அப்புறம் இன்டர்மீடியேட் ரிங் ரோட் ப்ராஜெக்ட், அப்புறம் பெரிபரல் ரிங் ரோட் ப்ராஜெக்ட், அப்புறம் இந்த சேட்டலைட் டவுன் ரிங் ரோட் ப்ராஜெக்ட். இதுல இந்த சேட்டலைட் டவுன் ரிங் ரோட் ப்ராஜெக்ட் அப்படின்றது தான் ஒசூரை கனெக்ட் பண்ணுது. சோ இந்த ஒரு சேட்டலைட் டவுன் ரிங் ரோட் ப்ராஜெக்டின் படி பெங்களூர்ல உள்ள டோப்ஸ்பெட்ல இருந்து தமிழ்நாட்டுல இருக்கிற ஒசூர் வரைக்கும் 144 கிலோமீட்டர் தூரத்துக்கு ரூபாய் 4750 கோடி ரூபாய் செலவுல இந்த ஒரு ஒசூர் சேட்டலைட் டவுன் ரிங் ரோட் ப்ராஜெக்ட் அப்படின்றது அமைவிருக்கு. சோ அப்படி அமைவிருக்கக்கூடிய இந்த ஒரு சேட்டலைட் டவுன் ரிங் ரோட் ப்ராஜெக்ட் அப்படின்றது மொத்தம் 4ல இருந்து 6 லேன்ஸ் கொண்ட ரோட்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஒரு ரோடுடைய மேக்ஸிமம் ஸ்பீட் லிமிட் அப்படின்றது 100 km/h வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல ஆறாவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது ஒசூர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். கடந்த ஜூன் மாசம் 2024ஆம் ஆண்டு நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாரு. என்ன அப்படின்னா பெங்களூர்ல இருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒசூர்ல
2000 ஏக்கர் பரப்பளவுல வருஷத்துக்கு 3 கோடி பேசஞ்சர்ஸ் பயணம் செய்யற வகையில ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அமையவிருக்கிறதா தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாரு. அதன்படி ஒசூர்ல ஒரு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் அமையவிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம லிஸ்ட்ல 7ஆவதா பார்க்க போற மெகா ப்ராஜெக்ட் அப்படின்றது தமிழ்நாடு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார். இந்த ஒரு டிஃபென்ஸ் காரிடார் அப்படின்றது தமிழ்நாட்டுல உள்ள 5 முக்கியமான சிட்டிஸான சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, ஒசூர், சேலம் ஆகிய இந்த 5 ஊர்கள்ல இந்த ஒரு டிஃபென்ஸ் காரிடார் அப்படின்றது வர இருக்கு. அப்படி இந்த ஒரு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார்ல மெயினா டிஃபென்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்றது நடக்கும். அதன்படி இந்த 5 சிட்டிஸ்லயுமே 700 ஏக்கர் நிலப்பரப்புல 3100 கோடி ரூபாய் செலவுல இந்த ஒரு டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் காரிடார் அப்படின்றது அமைய இருக்கு. சோ இத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ see you next video until signing off by Sabri Karthik.